ஜனநாயகம் மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. இது யாரோட சமூக நீதி? மோடி, அமித்ஷா அப்படிங்கிற பேரை சொல்லவே அவங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லை. என்னடா திடீர்னு வந்து இவர் தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாரு, வள்ளுவர் கூட்டத்தை திட்டுறாருன்னு எனக்கு ஒரு பெரிய பாஜகவுக்கும் தான் இது மறைமுக கூட்டணி. இப்போ அது நேரடிய கூட்டணியா மாத்துறதுக்கான முயற்சியில தான் இவங்க வந்து ஈடுபட்டு இருக்காரு. வந்து சிபிஐ சம்மன் இருக்கு, பல அழுத்தங்கள் இன்னும் வரும் பாருங்க. விஜய்க்கு வரும், பிஜேபி வரக்கூடாது, பிஜேபிக்கு துணை போகிற அதிமுக அடிமை வரக்கூடாது, அவங்களுக்கு அடிமைக்கே அடிமையா இருக்கக்கூடியவர் தான் தெரியும். நீங்க திமுக எதுக்குறது விடுங்க சார், பிஜேபி எப்ப எடுத்தீங்க? மோடி வர திட்டத்தை வந்து என்ன எடுத்தீங்க? வணக்கம். இப்ப நாம வந்து ஐஸ் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக நம்மளோட நேர்காணல் இணைஞ்சிருக்க யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் முகில்வேந்தன் அவர்கள். அவரு கூட நேரடியா நேர்காணலுக்கு நம்ம போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுனா நம்ம போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பராசக்தியும் ஜனநாயகனும் வந்து 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் ரிலீஸ் ஆக போகுது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பராசக்திக்கு வந்து நீங்க வந்து சென்சார் போர்டுல இருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து ஜனநாயகம் மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. இது யாரோட சமூக நீதி? ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு வந்து இன்டைரக்டா திமுகவுக்கு ஒரு சொல்ற மாதிரி டிவிகே ரமேஷ் அவர்கள் அவர் சொல்லியிருக்காங்க. நிர்மல்குமார் அவர் பேரே சொல்லாம சொல்லியிருக்காரு. இவர் வந்து டைரக்டா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? சொல்லலாமா? திமுக தான் காரணமா அதுக்கு? நிச்சயமா கிடையாது. அதாவது சென்சார் போர்டு வந்து யாரு, அந்த அமைப்பு வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு கூட அந்த நிர்வாகிகளுக்கு தெரியல. தெரிஞ்சாலும் அந்த பிஜேபி, மோடி, அமித்ஷா அப்படிங்கிற பேரை சொல்லவே அவங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லை. அதுதான் இதோட முக்கியமான விஷயம். என்னன்னா அதுதான் இவங்க யாருக்கும் பாருங்க, நிர்மல்குமார் வந்து பெரிய மாநில நிர்வாகின்னு பெருசா பித்திக்கிறாரு, பெருசா பேசுறாரு. ஆனா அவருக்கு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல ஏன் மோடி அட்டாக் பண்ணி போட்டாருன்னா, மோடி தான் காரணம், அமித்ஷா தான் காரணம்னு சொன்னா என்ன? சொன்னா அவங்க கட்சி தானங்க வளரும். அது கூட அவருக்கு சொல்ல தைரியம் இல்லைங்க. அதுதான் உண்மையான இதுல நடக்கிறது. இல்ல, ஆனா பராசக்திக்கு கொடுத்துட்டாங்களே, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக. பராசக்தி என்ன, ஜனநாயகம் என்னங்க? யாரா இருந்தாலும் வந்து படம் எடுத்தா கொடுக்க வேண்டிய சென்சார் போர்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜருக்கு கொடுத்துதான் ஆகும். நான் பிஜேபிக்கு ஆதரவா நான் பேசல. இது ஒரு திரைப்படம். எனக்கு வந்து பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் எனக்கு ஒண்ணுதான். இதுல எந்த விதமான நான் வந்து பராசக்தி படத்தை வந்து நான் வந்து தூக்கி பிடிக்கிறதுக்குலாம் வந்து எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் ஒண்ணுமே இல்லை. அதோட ட்ரைலர் வெளிவந்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுல வந்து எங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா, அண்ணா வராரு, தலைவர் கலைஞர் வராரு, அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசணும். எனக்கே வந்து ஒரு பெரிய சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா, என்னடா திடீர்னு வந்து இவர் தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாரு, ஈரோட்ல வள்ளுவர் கூட்டத்தை திட்டுறாருன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து சினிமா வந்து நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு தான். சினிமாங்கிறது யார் நடித்தாலும் எடுத்தாலும் அது ஒரு பொழுதுபோக்காக பார்க்குற அம்சம் தான். எல்லா படத்தையும் பார்க்குற ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி திட்டுறாரு? திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு விஜய்க்குள்ள அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டத்தில் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பெருசாக வந்து ஒரு 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 கண்காட்சி வச்சுருந்தாங்க. அந்த கண்காட்சி இங்கே பெரிய லெவலில் ரீச் ஆனிச்சு. அது என்ன கண்காட்சின்னு பார்த்தா, அதுக்கு கூட்டமாக தாரதாரியாக வச்சு வந்துட்டு இருக்காங்க மக்கள். அதோட கண்காட்சி கொடுத்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. அது அப்புறம் தான் சரி, இவர் பராசக்திக்கு கவுண்டர் கொடுக்கதான் தீய சக்தி தூய சக்தினே முதல்ல பேசினார். எனக்கு அதுவே எங்களுக்கு வந்து அரசியல்வாதி, நாங்களாம் களத்தில் நிற்கிற அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் களம் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு சினிமாலாம் தெரியாது. எந்த சினிமா போட்டாலும் பார்ப்போம். அது எப்படிப்பட்ட சினிமா இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் பார்ப்போம், விமர்சிப்போம். எங்களுக்கு அதுக்கப்புறம்னா இப்போ ட்ரைலர் வந்தப்புறம் தான் தெரியுது, அது வந்து மாணவர் மு ராஜேந்திரனோட வரலாறுங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இல்லை அவர் வந்து கல்லலை சேர்ந்தவர். அவர் வந்து மாணவர் வந்து கல்லலை சேர்ந்தவர். அவர் சிவகங்கை மாவட்டம், பழைய மதுரை மாவட்டம். அவர் வந்து மதுரை செந்தமிழ் கல்லூரியில் கல்லூரியில் படிக்கணும்னு நினச்சி விருப்பப்பட்டவர். அங்கே சீட் கிடைக்கல. அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சீட் கிடைக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறாரு. அவருக்கு நடந்த மொழிப்போர், அவருக்கு நடந்த மொழி உணர்வு, அதன் காரணமாக அவர் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய மாணவர் கலவரம் நடக்குது, மாணவர் போராட்டம் நடக்குது. அதை கலவரம்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், இவங்க எல்லாம் மொழிப்போருக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 1964 நடக்கிற சம்பவம் போல ஒரு மாணவர் ராஜேந்திரனோட
ஒரு மரணத்தை துப்பாக்கி சூட்டு ஒட்டி நடக்கிற படமாக தான் இது. இப்போ தானே எங்களுக்கு ட்ரைலர் வந்தப்பறம் தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் வந்து சினிமாவை ரொம்ப நம்பியோ சினிமாவை வச்சு தான் எங்களுக்கு களம் அரசியலுங்கிறது எங்களுக்கு கிடையாது. சினிமா ஒரு பகுதி, அவ்வளோதான். இப்போ வந்து அவங்க என்ன மறைமுக கூட்டணியா பிஜேபி கூட? நிச்சயமா இது மறைமுக கூட்டணி தான். இல்ல மறைமுக கூட்டணி திமுகக்கு இருக்கா அப்படின்னு? இல்ல அவங்க மறைமுக கூட்டணி அவங்க 2 பேருக்கும் தான். தாவேகாக்கும் பாஜகவுக்கும் தான் இது மறைமுக கூட்டணி. இப்ப அது நேரடிய கூட்டணியா மாத்துறதுக்கான முயற்சியில தான் இவங்க வந்து ஈடுபட்டு இருக்காரு. வந்து அமித்ஷாவும் ஈடுபடுறாங்க, விஜயும் அதை எப்படி நேரடி கூட்டணியா மாத்துறதுக்கான வேலையில தான் இப்ப இருக்காங்க. இது வந்து நிஜமா வந்து இது வந்து இவங்களை இழுக்கிறாங்களா இல்ல இவங்களும் சேர்ந்து இதை வந்து ஒரு பிளான் பண்ணி இதை ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் மற்ற மாநிலங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்படிதான் பாஜக வந்து அணுகும் எல்லாத்தையும். இந்த பாஜக தகுந்த மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. ஒண்ணு ஏன் பாஜக எடுத்து பேசிட்டா ஏன் அவங்கள்ட்ட போறாங்க? இவங்க போகணும் விரும்புறாங்களா? இவங்களுக்குள்ள ஆசை விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தை வந்து இவங்க வெளிப்படுத்துறாங்க. இவங்க வந்து திமுக அரசாங்கத்தை வந்து அகற்றணும்னு மட்டும் பேரளவுல சொல்றாங்க. இவங்களுக்குள்ள கொள்கை இல்ல, அடிநாதம் இல்லை. இவங்க எல்லாம் பிஜேபியோட ஆளுதான். நீ ஏன் தனியா போய் நிக்கிற, நீ எப்படி எங்களை தாண்டி போகலாம், நீ என் கூட வந்துருன்னு அமித்ஷா கூப்பிடுறாரு, மோடி கூப்பிடுறாரு. அதை கூப்பிட வைக்கிறதுக்கான வழிமுறையில தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட ஏஜென்ட் தான் இவங்க எல்லாருமே. ஓகே, அதாவது இந்த அழுத்தத்தால தான் பிஜேபி தர அழுத்தத்தால வந்து இவங்க வந்து அங்க போய் ஒண்ணு சேர்ந்துடணும், அதனாலதான் இவங்க போயிருக்காங்க. அதுவும் அனுதாப அலை வீசும்னு நினைக்கிறேன். இல்ல இது மட்டும் தான் அழுத்தமா? இப்ப சிபிஐ சம்மன் இருக்கு, சம்மன் ஒண்ணு போயிருக்குல்ல, சிபிஐ சம்மன் இருக்கு. பல அழுத்தங்கள் இன்னும் வரும் பாருங்க. விஜய்க்கு வரும். விஜய்கிட்ட வந்து அரசியல்ல களத்திலேயே ஆள் இல்லை. அவர் உண்மையிலே களத்துல வேலை செஞ்சா எப்படி செஞ்சிருக்கணும்? அவருக்கு கிளை செயலாளர் போட்டதா நீங்க எங்கேயாவது அந்த விஜயோட கட்சியில வந்து நடிகர் விஜய் கட்சியில யாராவது ஒரு கிளை செயலாளர் இருக்காங்கன்னு இருக்காங்களா? கிளை செயலாளர் சார், கிளையில ஏதாவது ஆள் போட்டிருக்காங்களா? இல்லையே. இல்லையே, அவர் கிளையில வேலை பார்க்கவே இல்லை, கிரவுண்ட்ல வேலை பார்க்கவே இல்லை. இந்த எஸ்ஐஆர்ல அவங்களோட நிலைப்பாடு என்ன? எஸ்ஐஆருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? வீடியோ போட்டாரு விஜய். என்ன போட்டாரு? வீடியோ எஸ்ஐஆர் எல்லாம் போய் ஜென்சி எல்லாம் போய் இது பண்ணுங்க, வாங்குங்க, பாம்பு வாங்குங்க. அவர் எதிர்த்தாரு, கண்டன குரல் கொடுத்தாரா? இதெல்லாம் எஸ்ஐஆர் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாரா? அது சொல்லல. எதுவுமே கிடையாது சார். இது எல்லாமே அவங்க எல்லாருமே ஒரே கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க. அதெல்லாம் இப்ப ஒண்ணு சேர முயற்சி வைக்கிறதுக்கான சீட்டு பேரத்துக்காக தான் அவங்களுக்குள்ள நடக்கிற இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் சார், பிஜேபி வரக்கூடாது. பிஜேபிக்கு துணை போகிற அதிமுக அடிமை வரக்கூடாது. அவங்களுக்கு அடிமைக்கு அடிமையா இருக்கக்கூடியவர் தான் இந்த விஜய். அடிமைக்கு அடிமைன்னு அடிமைக்கு அடிமை தான் அது. இதை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஆனா நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பிஜேபி பி டீம் சொல்றீங்க, ஆனா உண்மையான பி டீம் வந்து நாங்க கிடையாது அப்படின்னு ஏத்துக்கவே இல்லை. அப்படிங்கிற பட்சம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க சார், ஏத்துக்காட்டின சார். அவங்க அவங்கள்ட்ட இருந்து என்ன வார்த்தை வெளியில வருது? நீங்க பிஜேபி எதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக எதிர்த்தாலே பிஜேபி பி டீம்னு பட்டம் கட்டுறாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. திமுகவை எதிர்த்தாலும் நீ பிஜேபி எப்ப எதிர்த்தீங்க? அது எதுக்கு நீ திமுக எதுக்கிறத விடுங்க சார், பிஜேபி எப்ப எதிர்த்தீங்க? மோடியோட திட்டத்தை பத்தி என்ன எதிர்த்தீங்க? இன்னைக்கு நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளவு இருக்கு, மத்திய அரசு கொடுக்குற திட்டங்கள் என்ன, மெட்ரோ நிதி என்னாச்சு, இதை பத்தி நீங்க என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? இப்ப நீங்க நாளைக்கு வந்து முதலமைச்சர் கனவுல இருக்கீங்களா? முதலமைச்சர் ஆனா பிஜேபி கூட எப்படி இருப்பீங்க? அதை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறீங்க. முதலமைச்சர் ஆனா பிஜேபி கூட ஒன்றிய அரசு கூட எப்படி இருப்பீங்க? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எதுவுமே இல்லையே. அதை பத்தி சொல்லணும்ல. நீங்க முதலமைச்சர் ஆக போறேன்னு நீங்க சொல்ற ஆளு, அதை பத்தியும் நீங்க பேசணும்ல. அதை பத்தியும் பேசல. செல்வாக்கு இருக்குல்ல அவருக்கு. என்ன செல்வாக்கு இருக்கு? மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சார், கிளை செயலாளரே போடலங்கன்னா மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு நடிகரா இருக்குல்ல அவருக்கு. நடிகர் தானே, நடிகர் தானே. ரஜினிகாந்த் நடிகர் தான், கமலஹாசன் நடிகர் தான். இப்ப இந்த ஒரு படத்துக்கே பயப்படுறாருங்க. ஏதாவது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. திருப்பி நான் வந்து பராசக்திக்கு ப்ரமோட் பண்ண வேண்டிய வேலை நான் என்னோட வேலை கிடையாது. ஆனா அவருக்கு இனியா வர படத்துக்கே அவர் பயப்படுறாரு. அதாவது அது அவரு படத்துக்காக அப்படிங்கறதுனால கொஞ்சம் அமைதியாவும் இருக்காரு. இல்ல சார், இப்ப அவர் யார் கையை பிடிச்சிட்டு இருக்கா, யார் அவர் காலை பிடிச்சிட்டு இருக்கா? அவர் இந்த எதுக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாங்கல்ல, எத்தனை கூட்டத்துக்கு வந்தார்? ஒரு வாட்டி பாண்டிச்சேரியில வந்தார், ஒரு வாட்டி ஈரோடுக்கு வந்தார். இது தவிர வேற எங்க வெளியில வந்தார் சொல்லுங்க? மக்கள் பிரச்சனைக்கு என்ன வந்தார்? சரி, என்ன சார் அவரோட படம் தான் சினிமா, அவரோட படம் தான் வரலாறா சார்? அவரோட படம் தான், அவர் ரிலீஸ் பண்ற படம் தான் வந்து இதுவா சார் நாட்டுக்கு முக்கியமா சார்? அதை விட எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இருக்கு. தலைவர் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு 3 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்களே. ஒரு இவ்வளோ நிதி நெருக்கடியில மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுக்குற பிரச்சனையில என்ன சொல்றாங்க? பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க.
இது எவ்வளவு பெரிய உன்னதமான திட்டம். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்கிற மாநிலங்களோட எண்ணிக்கை வெறும் 3வது மாநிலம் தான். 30க்கும் மேற்பட்ட மாநிலத்துல இல்லவே இல்லை. இந்த திட்டத்தையே ஒன்றிய அரசு தான் கலைச்சிச்சு. அதுக்காக ஜெயலலிதாவை சேர்ந்து துணை நின்று கலைச்சாங்க. பென்ஷனே கூடாதுன்னு சொல்லி அடிச்சாங்க. அதை கொண்டு வந்தார் சார். 10 லட்சம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் நாடுகளை கடந்து லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காரு சார் கல்லூரி மாணவர்களுக்கு. இவ்வளோ நிதி நெருக்கடியில் இவ்வளோ செஞ்ச பிறகும் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்துட்டு இருக்காரு சார். நாளையிலேருந்து தொடங்கி வைக்கிறார் சார். எவ்வளோ திட்டங்களை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்காக, கீழே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் திட்டம் திட்டுறாரு சார். இவர் என்ன சார் பண்றாரு? வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு படம் பார்த்தா சரியா போயிடுச்சா சார்? படம்னா சரியா போயிடுச்சா சொல்லுங்க. அப்ப ஜனநாயகம் படத்துக்கும் திமுக சம்பந்தம் இல்ல சார். திரும்பி இதுல என்ன சார் சம்பந்தத்துக்கு வேலையே இல்லை. அது ஒன்றிய அரசாங்கத்தோட சென்சார் கொடுக்க வேண்டியது அவங்களோட வேலை, அவங்க கொடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன சார்? ஓகே, ஒரு வழியா வந்து எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆக போகுது. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்ட்டு. 10ஆம் தேதி பராசக்தி வரப்போகுது. இப்போ ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆகுறப்ப நீங்க எந்த படத்தை ப்ரிஃபரன்ஸ் போய் பார்க்க போறீங்கன்னு சொல்லலாமா எங்களுக்கு? நிச்சயமா பராசக்தி தான். பராசக்தி தான். ராஜேந்திரனோட வரலாறு இன்னும் முழுசா படிக்கணும், இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கணும், அவங்களோட களம் எப்படி இருந்துச்சுங்கிறத ரொம்ப பார்க்கணும். அது ரொம்ப ஆர்வமா இருக்கும். பராசக்தி தான் உங்க ப்ரிஃபரன்ஸா இருக்க போதும். ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் எங்ககிட்ட கலந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே வர அடுத்த இன்டர்வியூல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.